ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூன் 20ஆம் தேதி சனிக்கிழமை நாளைய தினம் சஷ்டி விரதம். முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த ஒரு நல்ல நாள்ல இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த 2 பொருட்களை உங்க வீட்டோட நிலைவாசல் நீங்க வைக்கிறதால பாவங்கள் விலகி பணம் கொட்டும், எல்லா செல்வங்களும் வீடு தேடி வரும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை நிலைவாசலை வைத்து என்ன மாதிரி வழிபாடு செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். முருகப்பெருமானுக்குரிய விரதங்கள்லேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விரதம் இந்த ஒரு சஷ்டி விரதம். சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு ஒரு வாக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கான அர்த்தம் என்னன்னா, சஷ்டியில் விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் உருவாகும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, திருமண வரன் கைகூடி வராதவங்க, அதை விட முக்கியமானது சரியான வேலை அமையாதவங்க, இவங்க எல்லாருக்கும் சஷ்டி விரதம் ஒரு வரப்பிரசாதம். ஒரு மாதத்துல 2 விதமான சஷ்டி வரும். அமாவாசைக்கு பிறகு வரக்கூடியது வளர்பிறை சஷ்டி விரதம், பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடியது தேய்பிறை சஷ்டி விரதம். இந்த வளர்பிறை சஷ்டி விரதத்தை தான் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பெரிய சஷ்டி விரதமா எடுத்துக்கணும். அன்றைய தினம்தான் முருகப்பெருமானுக்கான எல்லா விதமான பூஜைகளும் கோவில்கள் நடக்கும். தேய்பிறை சஷ்டி விரதத்துக்கு பூஜைகள் நடந்தாலும் பக்தர்கள் வளர்பிறை சஷ்டி விரதம் அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த அந்த ஒரு சஷ்டி விரதம், வளர்பிறை சஷ்டி விரதம் எந்த கிழமையில வருதோ அதை பொறுத்து அதுக்கான பலன்கள் வேறுபடும். உதாரணத்துக்கு ஜூன் 20ஆம் தேதி இந்த மாதம் நமக்கு சஷ்டி விரதம் சனிக்கிழமையில வந்திருக்கு. சனி கிரக தோஷத்தால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நம்ம கிட்ட நெருங்கக்கூடாது அப்படிங்கிறவங்க முருகப்பெருமானையும் சனி பகவானையும் சேர்த்து வணங்குவதற்கான ஒரு யோகத்தை இந்த நாளில் நீங்க ஏற்படுத்திக்கலாம். நம்மளுடைய தனித்தனி கஷ்டங்கள் தீர்வதற்கு தனித்தனி தெய்வங்களை வணங்குவதற்கு பதிலாக ஒட்டுமொத்த கஷ்டங்களும் தீர ஒரே கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்கலாமாம். அதாவது ரொம்ப எளிமையாக என்ன சொல்றாங்கன்னா, முருகப்பெருமானை நீங்க சரணாகதி அடைஞ்சிட்டாலே உங்களோட எல்லா விதமான கஷ்டங்களும் தூள் தூள் ஆகிடும். அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த ஒரு சஷ்டி திதி இருக்குல்ல, அது ஜூன் 20ஆம் தேதியா இருந்தாலும் ஜூன் 19 வெள்ளிக்கிழமை இரவு 11 மணி 4 நிமிஷத்துக்கெல்லாமே ஆரம்பமாகுது. அது மறுநாள் சனிக்கிழமை இரவு 9 மணி 51 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. சனிக்கிழமை ஜூன் 20 நம்ம தூங்கி எழுந்ததுக்கு பிறகு கண் விழிக்கிறதே சஷ்டி விரதத்திலாம் கண் விழிப்போம். சனிக்கிழமையில காலையில 9:10 ராகு காலம் இருக்கு, மதியம் 1:03 யமகண்டம் இருக்கு. இந்த 2 நேரங்களை தவிர்த்துட்டு தாராளமா மற்ற நேரங்கள்ல நீங்க முருகனுக்கான சஷ்டிக்கான வழிபாட்டை செய்யலாம். காலை நேரத்தில் வழிபாடு செய்ய போறீங்க அப்படின்னா காலையில 7:30 இருந்து 8:30. ஆஃபீஸ் போகக்கூடியவங்க, வேலைக்கு போகக்கூடியவங்களுக்கு இது ஒரு அருமையான நேரம். இந்த நேரத்தில் முருகப்பெருமானை வணங்கிக்கலாம். வீட்டிலிருந்து பூஜை பண்ணக்கூடியவங்க பகல் 12:30 1:30 இதுக்குள்ள படையல் போட்டு சஷ்டிக்கான வழிபாட்டை முடிச்சிடுங்க. பகல் நேரத்தில் சுத்தமாக நேரமே இல்லைங்கிறவங்களுக்கு அற்புதமான வழி மாலை 6 மணிக்கு மேலே. ஏன்னா எப்படி பார்த்தாலும் இரவு 9 மணி 51 நிமிஷம் வரைக்கும் நமக்கு சஷ்டி இருக்கு. நீங்கள் 6:30க்கு பூஜை ஆரம்பிச்சா கூட 1 மணி நேரம் தாராளமாக சஷ்டி விரதத்துக்காக எடுத்துக்கலாம். முருகப்பெருமான் ஒரு இனிப்பு பிரியர். கல்கண்டு பால், கேசரி, சர்க்கரை பொங்கல் இது மாதிரி ஏதாவது நைவேத்தியங்கள் செய்து வைத்து அதை முருகப்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறதும் விசேஷம்தான். இப்படிப்பட்ட பல மகத்துவங்கள் நிறைந்த இந்த ஒரு சஷ்டி விரதம் அன்னைக்கு நிலைவாசல்ல இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த 2 பொருட்களை இந்த நேரத்தில் வைக்கணும். குறைஞ்சது 5 நிமிஷம் இருந்தா கூட போதும், தப்பில்லை. இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் 2 மண் அகல் விளக்கு. அப்படி ஒருவேளை அகல் விளக்கு இல்லைங்கிறவங்க ஏதாவது 2 இலையை பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா சிறிய கிண்ணங்கள், பிளாஸ்டிக்கை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த அகல் விளக்கில் ஒரு அகல் விளக்கில் நீங்கள் என்ன வைக்கணும்? துவரம்பருப்பு. துவரம்பருப்பு எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது நம்மளோட பதிவுகளை தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். செவ்வாய் பகவானோட அதிபதி யாரு? முருகப்பெருமான். செவ்வாய் பகவான் எதற்கு உரியவர்? சொத்து, வீடு, நிலம் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரணும். சொந்த வீடு கனவு கனவாவே இருக்கு, அது நினைவாகணும். ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் இருக்கிறதால திருமண தடை, குழந்தை பாக்கியம், அரசாங்க வேலை இல்லை உத்தியோகம் இதெல்லாம் தள்ளி போயிட்டே போகுது அப்படிங்கிறவங்களுக்கு அற்புதமான ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த ஒரு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவான் வழிபாடு. ஆனால் செவ்வாய்க்கிழமை மட்டும் இல்லை, முருகனுக்கு உரிய எந்த ஒரு கிழமையிலையும் நீங்கள் செவ்வாய் பகவானை வணங்குனீங்கன்னா செவ்வாய் பகவானோட அருளும் முருகப்பெருமானோட அருளும் உங்களுக்கு நேரடியாக கிடைக்கும். அப்படிப்பட்ட பல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய கிரகதோஷ பாதிப்புகளை குறைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த ஒரு
துவரம்பருப்பு. அதை ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் ஏற்கனவே இருக்கக்கூடிய துவரம்பருப்பையே பயன்படுத்திக்கலாம். புதிதாக வாங்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. அடுத்து ஒரு முக்கியமான பொருள், இதுதான் ரொம்ப முக்கியம். சனிக்கிழமை சனி பகவானுக்கு உகந்த ஒரு பொருள். அது என்னன்னா கருப்பு எள். காக்கைக்கு எள் கலந்த சாதம் வைக்கிறத பார்த்துருப்பீங்க, எள் தீபம் போடுவீங்க. அது மாதிரி எள் அப்படிங்கிறது சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப உகந்தது. சனி கிரக தோஷத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையணும்னா சனிக்கிழமையில் வரக்கூடிய சஷ்டி, கிருத்திகை, பிரதோஷம், சதுர்த்தி, இது மாதிரி எந்த விசேஷம் சனிக்கிழமையில் வந்தாலும் அதை நீங்கள் தவற விடவே கூடாது. உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒரு நபருக்கு சனி கிரகதோஷ பாதிப்புகள் இருக்குது, அது அஷ்டம சனி, பாத சனி எதுவாக இருந்தாலும் சரி, அதோட பாதிப்புகள் குறையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் சனி பகவானுக்கு எள் வழிபாடு செய்யலாம். வீட்டில் எள் தீபம் போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போடக்கூடாது. எள் தீபம் ஒரு சிறிய மூட்டையில் எள்ளை கட்டி எள் தீபம் போடுவாங்க. அது சனி பகவானுக்காக போடுவாங்க. அதை நீங்கள் நவகிரக ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நேரடியாக தான் போடணுமே தவிர உங்கள் வீட்டோட பூஜை அறையில் எக்காரணத்தை கொண்டும் எள் தீபங்கள் போடக்கூடாது. அதுக்கு ஒரு மாற்று வழி தான், ஒரு சிறிய கிண்ணத்தில் அகல்விளக்கில் ஒரே ஒரு ஸ்பூன் நீங்கள் எள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த 2 பொருட்களையும் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் எந்த கடவுளுக்கு முன்னாடி வேணால் வைக்கலாம். குறிப்பாக முருகப்பெருமான் பாதத்துக்கு முன்னாடி வைக்கணும். வச்சுட்டு முதல்ல சஷ்டி விரதத்துக்குரிய முருகப்பெருமானை மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான குறைகளும் தீரணும், பொருளாதார பிரச்சனை தீரணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், வேலை கிடைக்கணும், திருமணவரன் கைக்கூடி அமையணும் சொல்லி எந்த விதமான கோரிக்கை இருந்தாலும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறமா செவ்வாய் பகவான் கிட்ட சொந்த வீடு கனவு, வாடகை வீட்டில் இருக்கீங்க, அது எல்லாத்தையும் நீங்கள் கோரிக்கையாக முன்வைக்கலாம். கடைசியாக சனீஸ்வர பகவான் கிட்ட எங்களோட கிரகதோஷ பாதிப்புகள் குறையணும். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தில் ஒரு 10 நபர்கள் இருக்கீங்கன்னா அந்த 10 நபர்களில் யாராவது ஒருத்தருக்காவது சனி கிரகதோஷ பாதிப்புகள் இருக்கலாம். அதோட தாக்கம் ஓங்கி விடாமல் தாங்கி விடணும்னு நீங்கள் வேண்டிக்கோங்க. இப்படி எல்லா வழிபாட்டையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இந்த 2 பொருட்களையும் உங்கள் வீட்டோட நிலைவாசலில் கொண்டு போய் வைக்கணும். நிலைவாசலில் தீபம் ஏற்றி வைப்பீங்கல்ல, அந்த தீபத்துக்கு பக்கத்தோட வச்சுக்கலாம். வச்சுட்டு உங்கள் அன்றாட வேலை பாருங்கள். இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த துவரம்பருப்பையும் அந்த எள் வச்சுருக்கீங்களே அதை அப்படியே எடுத்து பூஜையில் வச்சுட்டு இரவு தூங்க போயிடுங்க. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி முடிஞ்சதுக்கு பிறகு உங்கள் வீட்டு மொட்டை மாடிக்கோ இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கே காக்கை இருக்கோ அந்த காக்கை சாப்பிட்ற மாதிரி இந்த துவரம்பருப்பையும் அந்த எள்ளையும் கலந்து நீங்கள் தூவி விட்டுக்கலாம். மற்ற பறவைகள் சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாப்பிடலாம். ஒரு காக்கை சாப்பிட்டாலாவது நல்ல புண்ணியம் கிடைக்கும். அது நீங்கள் பயன்படுத்த வேணாம், அது தண்ணியில் விட வேணாம், அதை மூட்டை கட்டி பத்திரப்படுத்தி வைக்க வேணாம். சனி பகவானோட வாகனம் காகம்தான். அந்த காகத்துக்கு சனி பகவானுக்காக படைச்ச அந்த எல்லையும் செவ்வாய் பகவானுக்காக படைச்சிருக்கக்கூடிய அந்த துவரம்பருப்பையும் சேர்த்து நீங்கள் வழங்கும்போது பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். சஷ்டி விரதத்தை முழுமையாக வழிபட்ட திருப்தியும் பலனும் கிடைக்கும். சனிக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சஷ்டி விரதத்தை தவற விட்டுறாதீங்க. இது என்னைக்காவது ஒரு மாதம் தான் அமையும். நமக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இதை நீங்கள் மாற்றிக்கோங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.